அப்பாயின்மெண்ட் டிஆர்பியில் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு, அதெல்லாம் எப்போ நடக்கும்? ஏன்னா அட்மிஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்குது, பட் டீச்சர்ஸ் வேகன்சி நிறைய இருக்குன்றாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேர் ஜாஸ்தி. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில. முதல்ல மாணவர்கள், இரண்டாவது வந்து ஆசிரியர்கள், மூணாவது பெற்றோர்கள். அந்த மூவருக்குமான வெல்ஃபேர் தான் நான் வந்து என்னுடைய கருத்துல இருக்கு. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமா நான் அதிகாரிகள்கிட்டலாம் ஆய்வு பண்ணி சீராய்வு பண்ணிகள்லாம் தொடங்கியாச்சு. ஒரு கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு இது 12 காலமா இருக்கு. சில பேர்லாம் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருக்கிறேன்றாங்க. சில பேர்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில சரியான ஒரு சொல்யூஷன் வரல. தற்காலிக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்கு. அந்த தற்காலிக ஆசிரியர் நிரந்தரமாக்கணுமான ஒரு இது இருக்கு. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் முடித்தவர்களை தற்காலிகமாவது எடுங்கன்னு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அவங்க சொல்ல அதையெல்லாம் நம்ம என்லீஸ் பண்ணி டேபுலேஷன் பண்ணுவோம். யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நிபுணர் குழு போட்டு டேபுலேஷன் பண்ணி அதற்கும் நிவாரணமோ அதற்கும் சரியான ஒரு சொல்யூஷன்ஸும் மிடில் பாயிண்டோ கண்டுபிடிப்பதில் நம்மளுடைய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில அவுட் சோர்சிங் மூலமா கடந்த காலத்துல கிட்டத்தட்ட மோர் தென் 300 பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேம்பஸ்ல. அவுட் சோர்சிங்னால கூட ஹையஸ்ட் பேமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி இந்த சிஸ்டம்லாம் கண்டினியூ ஆகுமா, அது கரெக்டா நடக்குதான்னு ஏதாவது ரிவ்யூ பண்ணுவீங்களா? இந்த சிஸ்டம் மட்டும் இல்லைங்க, நாங்க வந்து இஎம்ஐஎஸ் வச்சிருக்கிறோம். எந்த பள்ளிக்கல்வித்துறையில எந்த ஒரு இடத்திலும் யாரும் ஒரு ஒரு பணத்தை கொடுத்து ஒரு வேலையை பண்ணிடலாம், ஏமாத்தி பண்ணிடலாம், ஏதாவது ஒரு சலுகை காட்டி பண்ணிடலாம், ஒரு சிபார்சுல பண்ணிடலாம் என்பதை அந்த காலம் முடிஞ்சு போச்சு. மிகவும் நேர்மையாக நேர்த்தியாக அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக தான் இந்த துறையை வந்து நாங்கள் வந்து இப்போ இங்கிருந்து தொடங்கி நாங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணி அடுத்து கொண்டு போகிறோம். எனவே மிகவும் நேர்மையாக நேரடி தன்மையோடு பள்ளிக்கல்வித்துறை இயங்கும். தவறு செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் மீது துறை சார்ந்து சட்டத்துக்கு உட்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்கும் தயங்க மாட்டோம் என்பதையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த பகுதி நேர ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்லாம் கடந்த ஆட்சி காலத்துல வந்து தொடர்ந்து இந்த பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பணி நிரந்தரம் என்னை வந்து பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய அறை கதவுகளை திறந்து வந்ததே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். நான் இங்க உட்கார்றேன்னா நானே ஒரு ஸ்லோ லேர்னர், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு புரியுற மாதிரி பொறுமையாக பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் பெருமக்களால் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இங்க நான் உட்கார்ந்த பிறகு என்னுடைய அதிகாரிகிட்ட சொல்றது அதுதான். ஒவ்வொருத்தருகிட்டையும் சொல்லுவேன், ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கானா அவன் தான் நம்முடைய குழந்தை, அந்த அப்பா அம்மையினுடைய குழந்தை கிடையாது, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. அப்ப அவர்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த ஆசிரியர் கிட்ட இருக்கு. ஏற்கனவே எனக்கு கொடுத்த அந்த கோரிக்கை மனுக்கெல்லாம் நாங்க சீக்ரிகேட் பண்ணி பைஃபர்கேஷன் பண்ணி வச்சுட்டேன். அவங்க முன்னாடியே சொல்லிட்டேன், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உடனே தொலைபேசி வாயிலாக தீர்வு கண்டடைய முடிந்தது. கொஞ்சம் நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து நான் அந்த கிரீவன்சஸ் மீட்டிங் நடத்தணும். சில பிரச்சனைகள் சட்டத்துல இல்ல, அது வந்து சட்டமன்றத்துல இல்ல, நீதிமன்றத்துல இருக்கு. அப்ப அதற்கு வந்து நான் வந்து நீதிமன்றத்திலையும் சென்று நாங்கள் வந்து அதற்கான விஷயங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது. நிவாரணம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும், வேலை சில பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வோ அதை அடையாளம் கண்டு ஒரு ஸ்பெஷல் கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அடுத்து நாங்கள் அதை முன்னெடுத்து